ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வேலைக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைக்கு வந்துக்கிறோம், கோழி பண்ணைக்கு. இங்கே வந்து தீனி எங்கள் அப்பா எல்லாம் போட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே மீதி வேலை நம்ம நாய்க்குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யணும். இங்கே பாருங்கள், சும்மா கூட இருக்க மாட்டேங்கிறாங்க 4 பேரும். அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு நம்ம போடணும். இன்னும் 3 நாய்க்குட்டிங்க இருக்குது, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வைக்கணும். இப்போ அந்த வேலைக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். இது மேலே தம்பி வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற போயிடுவான். இதுக்கு மேலே நான் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடணும். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 3 சேட்டைங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தி வந்து உள்ளே இருக்கிறா. இதோ எல்லாத்துலேயும் குறும்பு இவ ஒருத்தி தான் ரொம்ப குறும்பு. ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொதிச்சிடுச்சு. இப்போ இறக்கிட்டு ஜீரக தண்ணி தான் வைக்கணும். இப்போ எது இறக்கிடலாம் வாங்க. பால் ஒரு கிணத்துல எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக தண்ணி. ஏன்னா இது கோழி குஞ்சுங்களுக்காக. இது உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி அதனால கொஞ்சம் ஜீரக தண்ணி வைக்கிறோம். இதை இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒட்டவே மாட்டேன்ருக்கு. இப்போ வாங்க போகலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். இது கொதிச்சிட்ட உடனே இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கோழி குஞ்சுகளுக்கு வச்சிட வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதில் தான் தண்ணி மொண்டு வைக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும். பரிமே இதோ இதில் தான் முண்டிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கணும். புறா பேரு கூட வர மாட்டேங்குது. இப்போ அந்த பறவை தண்ணியோட பாட்டில் கொண்டு வந்து அதே மாதிரி தான் வைக்கணும். நாங்கள் முன்னாடியே உள்ள வந்துட்டோம், நீங்கள் தான் வரணும். மூடி வச்சிடணும். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பறவைங்க குண்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பறவைங்க இருக்குங்க, ஒயிட்டு பிளாக்குன்னு. அதில் இன்னொன்றும் ஒரு குஞ்சு கூட பொறிஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்களேன், குஞ்சு கூட பொறிஞ்சிருக்கு. வாவ், அதுவும் 2 குஞ்சுங்க. அடடா, உள்ள கூட இருக்கு. உள்ளேயும் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க 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 வாங்க. பாருங்களேன், பார்த்தீங்களா எல்லாரும் இங்கே தான் நாங்கள் வந்து தீனி போட்டு தண்ணி போட்டுட்டு போவோம். இவங்க ஜாலியாக சுதந்திரமாக அந்த வெளியே போயிட்டு சுற்றிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே வந்துடுவாங்க. இப்போ நம்ம அடுத்ததும் பார்க்க போகலாம். இங்கே ஜாலியாக வெளியே சுற்றிட்டு மறுபடியும் உள்ளே வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்கன்னு. தீனி போட போகிறான் தம்பி. இந்த தீனி தான் போடணும். பைஸ் ஹைத்ரா உள்ள இருக்கிற பறவைங்களுக்கும் போய் எடுத்துட்டு போய் வைக்கணும். இதே மாதிரி வா. இது ஒரு குட்டி வாண்டு இருக்குங்க பாருங்களேன். இந்த குட்டி வாண்டு சும்மாவே இருக்காது எதுலேயும். இந்த உள்ள ஒன்று ஓடிடுச்சு பாருங்க. சும்மா கூட இருக்க விட மாட்டேன்ருக்கு.
எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன், எல்லா செடிங்களுக்கும். இங்கே பாருங்கள், எல்லா செடிக்கும் அவன் தான் தண்ணி ஊற்றணும். இவன் இந்த செடிக்குங்களுக்கு எல்லாமே டியூட்டி, இவன் டியூட்டி தான் எல்லாமே. பாருங்கள், அப்படியே மோட்ரு இழுத்துக்கிட்டே போயிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும். நம்ம வேலை பாத்திரம் கழுவுறது முடிஞ்சாச்சு. பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாதி அளவுக்கு தண்ணி பிடிச்சி சமைக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வைக்கணும். பாருங்க, தண்ணி பிடிக்கிறேன்னு சொல்லி மேலே ஊற்றுனா இருக்கிற ஒரு ஃபோனும் போயிடும். இந்த குடத்துலலாம் கூட தண்ணி பிடிச்சி வைக்கணும். ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பாடு தண்ணி எடுத்து மேலே வை. பாவி சொல்லாமல் அப்படியே போகிறான் பாருங்களேன். இப்போ அதை ஆற்றிட்டு தான் வரணும். ஒரு தண்ணி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வச்சுட்டு நல்லா ஆற்றிட்டு வச்சுருவாங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தோடு எடுத்து இதுக்கு மேலே வைக்கணும். வாங்க வைக்கலாம். இதில் 2 ஜக்கு அரிசி எடுத்துகிட்டு போய் போடணும். 1 ஜக்கு பள்ளிதா. அப்போ தான் 4 நாய்ங்களுக்கும் 3 நாய்க்குட்டிங்களுக்கும், 2வது ராத்திரி வந்து கோழிங்களுக்கும் போயிடணும். இது 2வது ஜக்கு. ஓகே, முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே இது சாப்பாடு நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டா இறக்கிட்டு ஆற விட்டுட்டு இதுக்கு மேலே நாய்க்குட்டிங்களுக்கு போட்டுற வேண்டியதான் சாப்பாடு. ஓகேவா? இப்போ சின்ன குட்டிங்களுக்கு வந்து பால் வைக்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டியது இருக்குது. ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துடுறேன். ஓகே, பை பாய். வச்சிடலாம். பார்த்தீங்களா, எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தாகத்தோடு இருக்கிறாங்க. இந்த கூண்டில் வந்து 3 நாய்க்குட்டிங்களும் எடுத்து பிடிச்சி வைக்கணும். கம்பர் மூச்சு நிற்காரு. கம்பர் இதில் இங்கிலீஷ் வேறு. இப்போ இதில் மூடி வச்சுட்டு அது மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி அந்த கிணத்தை எடுக்க வேண்டியதுதான். கிண்ணி பாரு. அதில் அதில் இருக்கிற தண்ணி அழிச்சிட்டு போட்டுட்டு கிணத்து கொண்டு வாங்க. உள்ள தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி, பாலுன்னு பார்க்குறாங்க. இப்போ என் தம்பி பால் ஊற்றுறான் பாருங்க. மில்க் மில்க். நாயதா சூடாக இருக்கா, கொஞ்சம் ஆறுனா இருக்கா? ரொம்ப சூடாக இருக்கா? அப்போ அப்படியே வைங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாதுகாப்பான இடத்துல வைங்க. ஓகே, இப்போ நாய்க்குட்டிங்களுக்கு பால் வச்சிடலாம். அப்பா எவ்வளோ பசி. நல்லா ஆறுனாதான் உங்களால் குடிக்க முடியும். சூடாக எப்படி குடிக்க முடியும்? இப்போ ஆறுனதுனால எவ்வளோ குடிக்கிறாங்க பாருங்கள். சூடாக இருக்கும்போது வாய் வெந்திருக்கும். 2வது என் தம்பி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பிரிஞ்சி சாதம் கோழிக்கு வச்சுட்டான். இங்கே பாருங்கள், கோழிங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களாங்க. இவங்களும் சாப்பிட்றாங்க. அடுத்தது இவங்க தான் சாப்பிட்ணும். இவங்களுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே பாருங்கள், இவங்களுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜீரக தண்ணி கோழி குஞ்சுங்களுக்காக ஆற விட்டோம் தண்ணியில். இப்போ அது ஆறிச்சு நல்லா. இது நல்லா அதுலேயே உள்ளே போட்டு கோழி குஞ்சுங்களுக்கு உள்ளே போட்டு நல்லா மூடி கோழி குஞ்சுங்களுக்கு வச்சிட வேண்டியதுதான். நல்லா ஆறிடுச்சா? லைட்டாக சூடு அப்படிங்களா? அப்படியே கொஞ்ச நேரம் விடுங்க, தண்ணியில் சூடாக ஆறிட்டோம். காட்டுங்க பார்க்கலாம்.
காட்டுங்க. அட சூட காட்டுங்கப்பா. இல்ல சூடே இல்ல. நீ தான் சூடுன்னு சொல்லிக்கிற. ஊத்து. சூடே இல்ல சுத்தமா. மூடிடலாம். எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகிற ஒரே விஷயம், இந்த மூடி மூடுறது கஷ்டமா இருக்கு எனக்கு. வாங்க இப்போ போகலாம் உள்ள. நாங்கள் நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போட்டாச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு. நான் சாப்பாடு போட்டு வரத்துக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டாங்க. இங்கே ஒருத்தி மட்டும்தான் பொறுமையாக சாப்பிட்டாங்க. அதான் வீடியோ பிடிக்க என்னால் முடிஞ்சது. இதுக்கு மேலே அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் சந்திப்போம். லைக், சப்ஸ்கிரைபர், கமெண்ட்டு எல்லாம் நல்லபடியாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். மறைக்காமல் எல்லோரும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.